வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வொலாட்டிலிட்டினா என்ன, எத்தனை வகையான வொலாட்டிலிட்டி இருக்கு, அண்ட் இந்த வொலாட்டிலிட்டிங்கிறதுக்கும் இந்தியா விக்ஸ் அப்படின்ற இண்டெக்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இப்போ பேசிக்கலா வொலாட்டிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க இந்த பிக்சர்ல பார்த்துட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு ஸ்டாக்கோட மீன் வேல்யூ, அதாவது ஆவரேஜ் வேல்யூன்னு வச்சுக்கோங்க ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷனுக்கு. இது ஸ்டாக்கோட ட்ரெண்ட். ஸோ நீங்க ஸ்டாக்கோட ட்ரெண்ட் எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல போகுது, கீழே வருது. ஸோ டீவியேஷன்ஸ் இருக்கு. ஆனா எப்படி இருந்தாலும் அது மீன் வேல்யூவை கிராஸ் பண்ணி தான் போயிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டேர்ம் பீரியடுக்கு, ஒரு நாளோ ஒரு மாசமோ ஒரு வருஷத்துக்கோ எவ்வளவு பீரியடுக்கு உங்களுக்கு வேணுமோ அவ்வளவு பீரியடுக்கு, அந்த பீரியடுக்கு நீங்க வொலாட்டிலிட்டி கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஜென்ரலா வொலாட்டிலிட்டினா ஒரு ஸ்டாக்கோட மீன் வேல்யூலேருந்து அந்த ஸ்டாக்கினுடைய கரண்ட் வேல்யூ எவ்வளவு தூரமா இருக்கு, அதாவது ஸ்டாக் ஃபிளக்சுவேஷன் எவ்வளவு அதிகமா இருக்கு. ஸோ இப்போ நான் வொலாட்டிலிட்டி அப்படின்னு சொல்லும் போது அது நெகட்டிவ் மூவ்மெண்ட்டை தான் குறிக்குது அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. வொலாட்டிலிட்டிங்கிறது பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டாவும் இருக்கலாம், நெகட்டிவ் மூவ்மெண்ட்டாவும் இருக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இப்படி மேல ஃபிளக்சுவேட் ஆறது எல்லாமே, மேல இருக்க பீக்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ஸ், கீழே வர ஃபிளக்சுவேஷன்ஸ் எல்லாமே இண்டிகேட் செய்யறது நெகட்டிவ் மூவ்மெண்ட்ஸ். ஒரு ஸ்டாக் வோலடைலா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அது நெகட்டிவ்ல போகுதுங்கிறது அர்த்தம் கிடையாது. பாசிட்டிவாவும் அதோட மீன் வேல்யூல இருந்து ஃபிளக்சுவேஷன் ரொம்ப தூரமா அதிகமா இருக்குங்கிறதையும் அது குறிக்கலாம். ஸோ இந்த பேசிக் வொலாட்டிலிட்டியோட அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வொலாட்டிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது 3 டைப்ஸ் ஆஃப் வொலாட்டிலிட்டி. ஒன்னு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ஹிஸ்டாரிக்கல் வொலாட்டிலிட்டியை மெஷர் பண்றது, பீட்டா ரிலேட்டிவ் வொலாட்டிலிட்டி அண்ட் இம்ப்ளைட் வொலாட்டிலிட்டி. ஸோ இப்போ இதெல்லாம் நான் சிம்பிளா ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் முதல் டைப் ஆஃப் வொலாட்டிலிட்டி எடுத்துக்கோங்க. இது என்னத்த நம்மளுக்கு கண்டுபிடிச்சு சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாஸ்ட் டேட்டா வச்சுட்டு ஒரு ஸ்டாக்கோட கடந்த 30 நாள் டேட்டா, கடந்த ஒரு வாரத்துடைய டேட்டா, கடந்த ஒரு வருஷத்துடைய டேட்டாவை எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டாக்கினுடைய வொலாட்டிலிட்டி எப்படி இருந்தது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 5 அப்படின்னு சொல்றேன்னா, 5 பாயிண்ட்ஸ் அது மீன் பாயிண்ட்ஸ்ல இருந்து இந்த பர்டிகுலர் ஸ்டாக் கடந்த நாட்கள்ல தள்ளி போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி 10ன்னு சொல்றேன்னா 10 பாயிண்ட்ஸ் மீன் பாயிண்ட்ஸ்ல இருந்து தள்ளி போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஸ்ட் டேட்டா ஒரு வருஷத்துக்கோ ஒரு மாசத்துக்கோ நீங்க ஒரு நாளைக்கு கூட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், நேத்திக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கூட நீங்க கால்குலேட் செய்து பார்க்கலாம். ஸோ பழைய டேட்டாவை வச்சு வொலாட்டிலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத மட்டும்தான் நீங்க ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை நீங்க பேஸா வச்சுட்டு மேபி ஒரு அசம்ஷனுக்கு வரலாம். இந்த ஸ்டாக் இவ்வளவு வோலடைலா இருக்கு, ஸோ இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிற ஸ்பெகுலேஷனுக்கு வரலாமே ஒழிய, இது கரண்ட் வொலாட்டிலிட்டியோ இல்ல ஃபியூச்சர்ல இந்த ஸ்டாக்குக்கு இப்படிதான் வொலாட்டிலிட்டி இருக்க போகுது அப்படிங்கறதையோ இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நம்மளுக்கு சொல்லாது. இப்போ நீங்க ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை போய் ஈஸியா கூகுள் சர்ச் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு HDFC ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு நம்ம நெட்ல போட்டோம்னா நம்மளுக்கு பாருங்க, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 6.91, 1.36, 1.58 அந்த மாதிரி டேட்டா கிடைக்குது. மீனோடைய மீன் வேல்யூ எவ்வளோ, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எவ்வளோ, அதோடைய பீட்டா எவ்வளோங்கிறதும் கிடைக்குது நம்மளுக்கு. இப்போ பீட்டா என்னங்கிறத நம்ம பார்த்தா தான் பீட்டா என்னன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். ஸோ இது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டேட்டா. நீங்க எந்த கம்பெனிக்கு வேணாலும் போய் கூகுள் பண்ணி பார்க்கலாம், கிடைக்கும். ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிஸ்கிரிப்டிவான வேல்யூ தான். இது நீங்க கம்பேரிட்டிவா பண்ணி ஒரு இன்டர்பிரிட்டேஷனுக்கு வர முடியாது. இவ்வளோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நல்லது, இவ்வளோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கெட்டது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த 5 என்ன குறிக்குது? 5 பாயிண்ட்ஸ் மீன் வேல்யூல இருந்து ஒரு ஸ்டாக் தூரம் இருக்கு. ஸோ 5 பாயிண்ட்ஸ் மேலேயும் இருக்கலாம், 5 பாயிண்ட்ஸ் கீழேயும் இருக்கலாம். ஸோ இப்படிதான் இருக்கணும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இல்ல இதை வச்சு ஒரு இன்டர்பிரிட்டேஷனுக்கு நம்ம வர முடியாது. இது வெறும்னே ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் பீட்டா. பீட்டாங்கிறது ரிலேட்டிவ் வொலாட்டிலிட்டி. ஸோ ரிலேட்டிவ்ங்கிற வார்த்தை அங்க வரும்போதே நீங்க புரிஞ்சிருக்கணும்,
இது வந்து ஒரு கம்பேரிட்டிவ் volatility. ஸோ இதை வச்சு நீங்க ஒரு இன்டர்பிரிட்டேஷன், ஒரு ஸ்டாக்கை பத்தி ஒரு இன்டர்பிரிட்டேஷனுக்கு வரலாம். ஸோ பீட்டா என்ன நம்மளுக்கு சொல்லும்னா, ஒரு இண்டஸ்ட்ரியில volatility எப்படி இருக்கு, அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்க என்னுடைய கம்பெனியோட volatility எப்படி இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு இப்ப நம்ம HDFC எடுத்துக்கோமே. எஸ். ஸோ HDFC உடைய பீட்டா வேல்யூ. ஸோ HDFC உடைய பீட்டா வேல்யூ இங்க லாங் டேர்ம் பீட்டான்னு போட்டு 1.29. ஸோ இப்போ நீங்க மணி கண்ட்ரோல் இந்த மாதிரி எந்த வெப்சைட்ஸ் போனீங்கனாலுமே ஒரு ஸ்டாக் உடைய நேம் கொடுத்தீங்கன்னா அதனுடைய பீட்டா வேல்யூ வரும். ஸோ உங்களுக்கு இப்ப பாருங்க, இங்கதான் கிடைக்குது அப்படிங்கறதெல்லாம் இல்ல. மணி கண்ட்ரோல்ல போங்க, ஓபன் பண்ணுங்க. நான் இங்க உதாரணத்துக்கு தான் HDFC எடுத்திருக்கேன். இந்த ஸ்டாக்கை பத்தின அனாலிசிஸ் கிடையாது இது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு HDFC யோட பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் டேட்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீட்டா கொடுத்துருப்பாங்க. பீட்டா இஸ் கரண்ட் பீட்டா வந்து 1.03. அதே மாதிரி இங்க வந்து இது எந்த பீரியடுக்குங்கிறது சரியா குறிப்பிடல, இங்க பீட்டா வேல்யூ. ஸோ ஜென்ரலா நம்மளுக்கு ஒரு மார்க்கெட் ஸ்டாக் உடைய பீட்டா வேல்யூ என்ன சொல்லும்னா, இப்போ 1.03ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஒரு பீட்டா வேல்யூ வந்து 1க்கு கீழே இருந்ததுன்னா அந்த இண்டஸ்ட்ரியில வந்து வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கு. அதாவது HDFCன்னு எடுத்துட்டோமே, HDFCங்கிறது பேங்கிங் செக்டர். பேங்கிங் செக்டர்ல வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது அந்த செக்டர்ல இருக்க இந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு வாலட்டிலிட்டி கம்மியா இருக்கு. 1க்கு கீழே இருந்ததுன்னா, 1ன்னு இருந்ததுன்னா, கரெக்டா 1ன்னு இருந்ததுன்னா பேங்கிங் செக்டர் வாலட்டிலிட்டியும் அந்த செக்டர்ல இருக்க இந்த பர்டிகுலர் பேங்குடைய வாலட்டிலிட்டியும் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இப்ப 1க்கு மேல இருக்கு. 1.03ங்கிறது ரொம்ப மைனர் தான், பட் ஸ்டில் 1க்கு மேல இருக்கு. ஸோ 1க்கு மேல இருக்குங்கிற பட்சத்துல பேங்கிங் செக்டர் வொலாட்டிலிட்டி, அதாவது அந்த இண்டஸ்ட்ரியோட வொலாட்டிலிட்டியை விட அந்த இண்டஸ்ட்ரியில இருக்க இந்த ஸ்டாக்குக்கு வொலாட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இப்போ இது 1.1னா நம்ம 10% வாலடைல்னு எடுத்துக்கலாம். இது 1.03, அப்ப இது ஒரு 3% வாலடைல் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப 1.03ங்கிறது என்ன சொல்லுதுன்னா, பேங்கிங் செக்டர் ஒன் டைம் மூவ் பண்ணும்போது இந்த ஸ்டாக் வந்து 3 டைம்ஸ் வந்து மேலேயோ இல்ல கீழேயோ, டைரக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட் இது டிஸ்கிரைப் பண்ணாது. எந்த வொலாட்டிலிட்டி மெஷருமே டைரக்ஷன் ஆஃப் த மூவ்மெண்ட் நம்மளுக்கு சொல்லாது. பட் இதர் அப் ஆர் டவுன் உங்களுக்கு இது 3% டீவியேஷன் காட்டும். இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது 3% அதிகமா இருக்கு வொலாட்டிலிட்டி அப்படிங்கறது நம்ம இந்த பீட்டா வச்சு எடுத்துக்கலாம். அதனாலதான் இதுக்கு பேர் வந்து ரிலேட்டிவ் வொலாட்டிலிட்டி. பிகாஸ் இது வந்து இண்டஸ்ட்ரியோட தன்னுடைய ஸ்டாக்கை கம்பேர் பண்ணி அந்த இன்டர்பிரேஷன் நம்மளுக்கு கொடுக்கறதுனால. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரி எவ்வளவு வாலடைலா இருக்கு, அந்த இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் எவ்வளவு வாலடைலா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ பீட்டா இஸ் அதுல வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான மெஷர். இப்போ லாஸ்டா பாத்தீங்கன்னா இம்ப்ளைட் வொலாட்டிலிட்டி. இம்ப்ளைட் வொலாட்டிலிட்டிங்கிறது கரண்ட் வொலாட்டிலிட்டியை குறிக்கிறது. ஸோ இப்போ பீட்டாங்கிறது பழைய ஹிஸ்டாரிக்கல் வொலாட்டிலிட்டி, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ங்கிறது ஹிஸ்டாரிக்கல், பீட்டாங்கிறது கம்பேரிட்டிவ் ரிலேட்டிவ் வொலாட்டிலிட்டி, ஐவிங்கிறது இம்ப்ளைட் வொலாட்டிலிட்டி. ஹிஸ்டாரிக்கல் வொலாட்டிலிட்டி எடுக்காது, பட் இப்போதைக்கு மார்க்கெட்ல இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு எவ்வளவு வொலாட்டிலிட்டி வந்து இன்வெஸ்டர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கறத குறிக்கிறது தான் இம்ப்ளைட் வொலாட்டிலிட்டி. ஸோ ஒரு இன்வெஸ்டரா நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க சாதாரணமா ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றவங்களா இருந்தா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பீட்டாவெல்லாம் பார்ப்பாங்க. பட் ஐவியை மோஸ்ட்லி பாக்குறவங்க வந்து ஆப்ஷன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றவங்க தான் இம்ப்ளைட் வொலாட்டிலிட்டியை பார்ப்பாங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நிஃப்டி ஆப்ஷன் செயின்ங்கிறது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நிஃப்டி ஆப்ஷன் செயின்குள்ள போனீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் உடைய டீடைல்ஸ்ல ஐவின்ற ஒரு காலம் இருக்கும். ஸோ இதுதான் இம்ப்ளைட் வொலாட்டிலிட்டி. ஸோ இப்போ 36.52ங்கிறது தோராயமா 36ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 36% அப் ஆர் டவுன், மைனஸ் ஆர் பிளஸ் 36% வந்து இந்த ஸ்டாக்ல சேஞ்சஸ் டீவியேஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இம்ப்ளைட் வொலாட்டிலிட்டி குறிக்குது. இது வந்து கரண்ட் பேசிஸ்ல. இப்ப இதே இம்ப்ளைட் வொலாட்டிலிட்டியை வந்து நம்ம வந்து இந்தியா விக்ஸ் கூட கம்பேர் பண்ணலாம். ஏன்னா இந்தியா விக்ஸ்ங்கிறது ஒரு இண்டெக்ஸ், நிஃப்டில இருக்க ஒரு இண்டெக்ஸ். அது வந்து மெஷர் பண்றது வொலாட்டிலிட்டியை. எதோட வொலாட்டிலிட்டியை மெஷர் பண்ணுது? நிஃப்டி 50 ஸ்டாக்ஸோட வொலாட்டிலிட்டியை மெஷர் பண்ணுது. ஸோ ஏன் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ்?
பிகாஸ் இந்தியா விக்ஸ்ன்ற இண்டெக்ஸ் வந்து ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ற ஒரு இண்டெக்ஸ். நிஃப்டி 50 ஆப்ஷன் செயின் இருக்கு இல்லையா, அதனுடைய என்டையர் மார்க்கெட் வொலாட்டிலிட்டியை ப்ரெடிக்ட் பண்றது தான் இந்தியா விக்ஸ். ஸோ இந்தியா விக்ஸ் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ளைட் வொலாட்டிலிட்டியை எடுத்து தான் இந்தியா விக்ஸோட கால்குலேஷன் வந்து செய்யப்படும். இன்னொரு விஷயம், இந்தியா விக்ஸ் வந்து கரண்ட் வொலாட்டிலிட்டி இல்ல, ஃபியூச்சர் வொலாட்டிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு இந்த பர்டிகுலர் நிஃப்டி 50ல வொலாட்டிலிட்டி எப்படி இருக்க போகுது, எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கறது குறிக்கிறது தான் இந்தியா விக்ஸ். ஸோ இப்ப உதாரணத்துக்கு இப்ப இந்தியா விக்ஸ் எடுத்துப்போமே, இந்த நிஃப்டிக்குள்ளேயே கூட போய் நீங்க பார்க்கலாம். சும்மா இப்போ நான் வெளியிலேயே போடுறேன். இந்தியா விக்ஸ் இண்டெக்ஸ் வந்துச்சு 14.32. ஸோ ஜென்ரலா ஒரு 15ல இருந்து 30க்குள்ள இந்தியா விக்ஸ் வேல்யூ இருந்தா அது நார்மல் அப்படின்னு கருதப்படுது. பட் அகைன் ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ ஜென்ரலா இந்தியா விக்ஸ் வந்து பியூர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் வந்து எவ்வளோ அன்சர்டனா இருக்கோ, எவ்வளோ பயம், எவ்வளவு அன்சர்டன், எவ்வளோ குழப்பங்கள் மார்க்கெட்ல இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோ இந்தியா விக்ஸோடைய வேல்யூ வந்து மேல போகும் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இப்போ நம்ம இம்ப்ளைட் வொலாட்டிலிட்டி பார்த்தோம் இல்லையா, அது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக், ஹெச்டிஎஃப்சினா ஹெச்டிஎஃப்சியோட ஐவி மட்டும் நம்ம பார்ப்போம். ஆனா இந்தியா விக்ஸ்ங்கிறது நிஃப்டி 50 அந்த 50 ஸ்டாக்குகளுக்கும் சேர்ந்து எவ்வளவு வொலாட்டிலிட்டி இருக்க போகுதுங்கிறத குறிக்கிறது தான் இந்தியா விக்ஸ். ஸோ எப்பயுமே இந்தியா விக்ஸ் என்ன எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவாங்கன்னா, ஒரு மார்க்கெட் வந்து அன்சர்டனா இருக்கு, இப்போ ஒரு எலெக்ஷன் டைம் வருது, இந்த மாதிரி அன்சர்டன் சிச்சுவேஷன்ஸ்ல மக்களுக்கு எதுல இன்வெஸ்ட் பண்றதுங்கிற குழப்பம் ஜாஸ்தியா இருக்கும், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆக போகுதுங்கிற பயம் அதிகமா இருக்கப்ப இந்தியா விக்ஸோடைய வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்கா மேல போகும், வொலாட்டிலிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே நேரம் மக்கள் வந்து நார்மல் சிச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படிங்கிறப்ப இந்தியா விக்ஸோடைய வேல்யூவும் நார்மலா இருக்கும், இல்லைன்னா கீழே போகும். ஸோ எப்பயுமே ஒரு ஸ்டாக் பிரைஸ் கீழே போறப்ப இந்தியா விக்ஸோட வேல்யூ மேல போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அன்சர்டனிட்டி அதிகமா இருக்கப்ப மட்டும்தான் இந்தியா விக்ஸோட வேல்யூ அதிகமா இருக்கும். ஸோ இப்போ நீங்க பாஸ்ட் எலெக்ஷன் டேட்டாலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் த எலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸோட வேல்யூ வந்து மேல போகும். ஏன்னா அப்போ வந்து ஆட்சி மாறப்போதா, பிசினஸ் சிச்சுவேஷன் என்ன ஆக போகுது, டாக்ஸ் ரெஜிம் எப்படி மாறப்போகுது அப்படின்ற குழப்பங்கள் இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கும், அவங்களோட ப்ராஃபிட்ஸ் என்ன ஆக போகுது அப்படின்ற குழப்பங்கள் இருக்கும். அதனால ஃபியர் ஃபேக்டர் அங்க அதிகமா இருக்கும், அப்போ இந்தியா விக்ஸ் சேரும். அதே நேரம் ஒரு பர்டிகுலர் கம்பெனி வந்து டவுன்ஃபால்ல போயிட்டு இருக்கு, இல்ல ஒரு ஃபியூ கம்பெனிஸ் டவுன்ஃபால்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது அந்த கம்பெனியோட சிச்சுவேஷன் இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கலாம், அங்க மார்க்கெட் பயங்கிறது பெருசா இல்லாம கூட இருக்கலாம். ஸோ அந்த நேரத்துல கம்பெனி டவுன்ஃபால்ல போகுதுங்கிறதுனால இந்தியா விக்ஸ் வந்து மேல ஏறணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்தியா விக்ஸ்ங்கிறது அகைன் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் பாக்குறது. ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் வொலாட்டிலிட்டினா என்ன, ரிலேட்டிவ் வொலாட்டிலிட்டினா என்ன, ஃபியூச்சர் இம்ப்ளைட் வொலாட்டிலிட்டினா என்ன, அதே நேரம் இந்தியா விக்ஸ்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.